ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலர் மைக். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎம் சேனலில் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலில் பாருங்க. அந்த திருவண்ணாமலை நடந்த அந்த திருவண்ணாமலை பேர் மாத்திட்டு இருக்காங்க இல்லைங்களா? அது சம்பந்தமான வீடியோ வந்து நம்ம கமெண்ட்ஸ்ல போட்டிருக்கோம். வீடியோ எடுத்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், நீங்க செக் பண்ணி பாருங்க. நீங்க அது கொஞ்சம் வீடியோ கண்டென்ட் வீடியோல கொடுத்துருக்கோம். அது எப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு கொஞ்சம் கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நீங்க மாயவரம் பகுதியில் அந்த போலீஸார் அதிரடி பிரஸ் மீட் ஒன்று கொடுத்துருக்காரு. அதை பத்தி என்ன அது முக்கிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம போலீஸ்ல 1008 குறைபாடுகள், போலீஸ்ல நல்ல கட்டணங்கள் சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சில நல்ல போலீஸ் இருக்காங்கன்ட்டு அது வந்து வெளில சொல்ற மாதிரி அந்த போலீஸ்கார் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. பார்க்கும்போது நமக்கே டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே இந்த மாதிரி நடக்குதா? அது நம்மளுக்கு தெரியும், டிபார்ட்மெண்ட்ல இந்த மாதிரி கேவலமான ஆளுங்கெல்லாம் இருக்கான்னு தெரியும். ஆனா இப்ப வெளிப்படையா கொஞ்சம் வெளில இல்ல. இப்ப இவரு மாதிரி நேர்மையான அவங்க உள்ள இருக்க ஆளுகளே இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க பாத்துங்க. ஆமா, அவர் இப்ப சார் பேர் வந்து டிஎஸ்பியா இருக்காங்க. மயிலாடுதுறையில வந்து மது விலக்கு அமலாக்கத்துறையில டிஎஸ்பியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் எத்தனை பேர் சுந்தரேசன், அவர் பேரு 96 பேட்ச். அவர் ஆக்சுவலா எஸ்ஐயா இருந்து டிஎஸ்பியா ப்ரமோட் ஆனவர். அப்ப அடிப்படையிலேருந்து வந்ததால அவருக்கு அந்த நுணுக்கங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நேர்மையான அதிகாரி சொல்லிட்டு அவர் சொல்றாங்க. இவரை பத்தி மாதிரி தெரியுமா? இன்னைக்கு எப்படி தெரிய வந்ததுன்னா, அவர் என்னன்னா வீட்டுல இருந்து நடந்தே வந்து போலீஸ் ஸ்டேஷன் ஆபீஸ் போயிருக்காரு. ஆமா ஆமா ஆமா, அது வந்து சோசியல் மீடியால கொஞ்சம் வைரலா போவானே, நியூஸ்ல வந்து போச்சு. பிரஸ் மீட் கொடுத்தப்ப அவர் சொல்றாரு என்னன்னா, இந்த மாதிரி எனக்கு வந்து சில பல மேலதிகாரி பிரச்சனை கொடுத்தாங்க. பிரஸ் மீட் எதனால வந்துருன்னு கேட்டீங்கன்னா, யார் நடந்து போறான்னு சொல்லிட்டு கேட்கும் போது நாங்க ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லாத மாதிரி போலீஸ் தரப்புலன்னு சொன்னதால அவருக்கு கோவம் வந்துருச்சு. ஏன்னா நம்ம இவ்வளவு விஷயங்கள் பண்ணி நம்மள இவ்வளவு துன்புறுத்தின பிறகும் நம்ம மேல தப்பு இருக்க மாதிரி பேசுறாங்களே, அப்புறம் என்ன விஷயன்றது வெளிக்கொண்டு வரும்னு சொல்லிட்டு அந்த பிரஸ் மீட். அதுக்கு போலீஸான ரூல்ஸ் படி பாத்தீங்கன்னா யூனிஃபார்மோட பிரஸ் மீட் கொடுக்க கூடாது. அதுக்கான ரூல்ஸ் ரெகுலேஷன் கொஞ்சம் இருக்கு. எனக்கு வேலை போனாலும் பரவாயில்ல, யார் ஒருத்தவங்க அதில் வெறுத்து முடிவெடுப்பான்னு கேட்டீங்கன்னா, உண்மையா நேர்மையும் நீதி இருக்கக்கூடிய ஒரு ஆள்கள் தான் அந்த மாதிரி ஒரு நம்மள மீறி விஷயங்கள் வரும். அவர் பேசும்போது அவர் வந்து உண்மையா பேசுறாருன்றது அவர் பேசும்போது தெரியுது. அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் 1500 கேஸ் பதிவு பண்ணிருக்கு. எதுக்கு? மது விலக்கு விஷயமா. நாங்களே எங்க ஊர் சைடே வந்து நாங்க வந்து இப்போ ஒரு ஒயின் ஷாப் இருக்கு, குழந்தைகள் அங்க போகுது, அதை தடுக்கணும். குழந்தைங்களுக்கு போறப்ப ஒயின் ஷாப்ல குடிச்சிட்டு எப்படி பார்த்து இருப்போம் உங்களுக்கு தெரியும். பாட்டில் ஓடி போனா குப்பைகள் போடுவாங்க. அது நாங்களே போலீஸ் பெட்டிஷன் எழுதி போட்டுருவோம். நாங்க இந்த மாதிரி அதிகாரிகளுக்கு நிச்சயமா சப்போர்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரே ஒரு அதிகாரி காலி அதை அழிஞ்சு போனா அப்படின்னா வேலை விட்டு போனா கூட பாதிக்கப்படுறது முழுக்க முழுக்க பொதுமக்கள் தான். உயர் அதிகாரிகள் தெரியாது. இப்ப இந்த எஸ்பி உயர் எஸ்பி சொல்றீங்களா, அவருன்னா அவர் மேல டைரக்டாவே புகார் அளிக்கிறாரு. ஏடிஜிபி மேல டைரக்டா புகார் அளிக்கிறாரு. அந்த எஸ்ஐ மேல டைரக்டா புகார் அளிக்கிறேன். என்ன இவங்கெல்லாம் நான் சட்டத்தை மீற சொல்றாங்க, என்ன வளைஞ்சு கொடுத்து போக சொல்றாங்க சொல்லிட்டு அந்த பதிவுல வந்து அவர் பிரஸ் மீட் கொடுக்குறாரு. நான் உடனே கேட்குறேன் கவர்மெண்ட் கிட்ட, சரி உங்களுக்கு வந்து இப்போ ஒரு என்ன காரணம் சொல்றாங்க, நாங்கள் அந்த எஸ்பி சார் பேசும்போது தான் சொல்றாங்கன்னா, பந்தோபஸ்துக்கு எதுக்கு போனாலும் நாங்கள் திடீர்னு நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம், திடீர்னு தான் எல்லா போலீஸ் கிளம்பி போவாங்க. ஓகே, நியாயமான விஷயம் தான். ஏன் கவர்மெண்ட்ல வேனே கொடுக்கலையா உங்களுக்கு? வேற காரை கொடுக்கல, வேற ஜிபே கொடுக்கலையா? இதுதான் எங்க கேள்வி. ஏன் பர்டிகுலரா அவரோட ஜிபி ஏன் வேற ஒரு ஆள்கிட்ட கூட வாங்கி அவர் கொடுக்க விருப்பம் இல்லை சொல்லிட்டாருல. ஃபர்ஸ்ட் டைம் அவர் கமெண்ட்ஸ் வந்துச்சு, அவர் கொடுக்க விருப்பம் இல்லை, எனக்கு வந்து லெட்டர் பேடில் எழுதி கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. லெட்டர் பேடி தான் கொடுக்கல. ஏன்னா லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ஒரு ஏடிஜி கூட மதுரையில வந்து கடத்தல் வரக்குல அந்த வேனை யூஸ் பண்ணிட்டாங்க. அப்ப தப்பு இருக்கு. அப்ப ரைட் அண்ட் ரிட்டர்ன் பேடில் எழுதி கொடுக்கும்போது ஏன் வேனை கொடுத்தன எப்படின்றத அவங்களோட ஃபைலிங் ஆகும், கம்ப்ளைண்ட் ஆகும். அதுக்காக தான் அவர் அந்த ரிட்டர்ன் பேடி கேட்டார். சரி, விருப்பம் இல்லையா, அடுத்த ஆள்கிட்ட வாங்கி கொடுக்க வேண்டியதானே, ஏன் இவர்கிட்டே வாங்கி இவர்கிட்டே ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்குறீங்கன்றது ஒரு கேள்வி. என்னன்னா, இப்போ நான் தப்பு நீங்க தப்புன்னா கூட்டு சேர்ந்துக்கலாம். நீங்க ரைட்டா வந்து நான் தப்புன்னா இப்போ நான் என்ன பண்ணுவேன், உங்களை எப்பறம் என் வழி கொண்டு வரேன்னு பார்ப்பேன், நெருக்கடி கொடுப்பேன். அந்த மாதிரி நெருக்கடி தான் வந்து அந்த போலீஸ் அதிகாரி கொடுக்க. இப்ப மற்ற டிபார்ட்மெண்ட் வந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. இப்ப என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, இவர் மது விலக்கு பிரிவில் இருந்திருக்காரு. மது அடிக்கணும்ன்றதாங்க நம்ம ஒரு பொதுமக்களோட எண்ணமோ. ஒரு குடிமகன், அந்த குடிமகன் குடிக்கிற மகன் இருக்கான் இல்லைங்களா, அவனை போய் அவனை குடும்பத்தை போய் கேளுங்க. எங்களோட கணவர் குடிச்சும் சண்டை போடுறாங்க, என் பையன் குடிச்சும் சண்டை போடுறாங்க, என் குடும்பம் அழியுது, என் காசெல்லாம் வேஸ்டா போகுது. அந்த காஸ்ட் அது எப்படி சொல்றது, நம்ம ஆதத்தில் பேசுறோம். ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு தனியாக அவங்க பின்னாடி ஒரு கண்ணீர் தான் இருக்கு. அந்த மாதிரி கண்ணீர் துடைக்கிறதுக்காக ஒரு வழக்கு போடல பெரிய ஆளுங்க. அவங்க நல்லவங்கள கெட்டவங்கள அடுத்த கட்டம் அதெல்லாம் பெரிய ஆளுங்க. இந்த மாதிரி விஷயத்துல ஒரு ஆக்ஷன் எடுக்கக்கூடிய அதிகாரிக்கே இந்த மாதிரி நிலைமைனா, சாதா பொதுமக்கள் போய் ஆட்டம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது. டிஎஸ்பிங்க அவர் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ஸ்பெக்டர் இல்ல, சப் இன்ஸ்பெக்டர் இல்ல, அதுக்கு உள்ள மேலதிகாரி பதவி இல்ல, அதுக்கு மேல டிஎஸ்பி இருக்காரு. ஒரு போலீஸ்காருக்கே அவங்களுக்கு கொடுக்குற பிரச்சனை தாங்க முடியல, பொதுமக்கள் எப்படி தாங்குவாங்க? அதை வந்து குமுறாரு அவர். இந்த மாதிரி நேர்மையா அதிகாரிகள்லாம் இந்த நிலைமைன்ற. அப்ப இந்த மாதிரி ஒரு அதிகாரி நேர்மையா வரணும்னு நினைச்சாலே விட மாட்டாங்க. அவரே சொல்றாரு, ரத்தங்கட்ட அரசா இருக்கு. இப்ப இந்த அரசு என்ன பண்றது, பிரச்சனை அட்ரஸ் பண்ணி தீர்த்துருக்கும். இப்ப சார் வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டாங்க. இப்ப என்ன அந்த என்ன சார் இன்டர்வியூ கொடுத்தாரு? அது என்ன எதுக்காக பிரஸ் மீட் கொடுத்தாங்கன்னா, இவர் மேல வழக்கு திருப்பி பார்த்தாங்க. நான் எங்க கொடுக்கவே இல்லை, வேணா அது பண்ணவே இல்லை, அது பண்ண சொல்லிட்டு வழக்கு திருப்பி பார்த்தாங்க.
இதை விட்டாச்சுன்னா நிச்சயமா அவர் மேல பழி சுமத்துருவாங்கன்ற தெளிவு தெரிஞ்சு போச்சு. அந்த ஒரே காரணத்துக்காக தான் பாத்தீங்கன்னா நேரில் வந்து வேலையே போனாலும் பரவாயில்லன்னா இன்னைக்கு விஷயம் தெரியுமா, அவர் இன்னும் 7 வருஷம் சர்வீஸ் இருக்கான். அவர் வந்து வாலண்டரி ரிட்டையர்ட் வாங்க சொல்லிட்டு இருக்காங்க டிபார்ட்மெண்ட்ல. ஏன் வாங்கணும்? இந்த மாதிரி அதிகாரிகள்லாம் போக யாருக்கும் பொதுமக்கள் நம்மள மாதிரி தாங்க ஆபத்து. இது தயவு செஞ்சு போலீஸை வந்து நம்ம தாக்கி பேசுறதுக்கு மட்டுமே எல்லாரும் சப்போர்ட் பண்ணி வரீங்கல்ல, இந்த மாதிரி நல்ல அதிகாரிகளுக்கு வெளில போயிட்டாங்கன்னா நிச்சயமா பாதிப்பு நமக்கு தான். இந்த மாதிரி அதிகாரி ஆதரிக்கணும். அந்த மக்கள் 1% ஒரு மரியாதை வச்சுக்கோங்கள, அந்த மரியாதை இழந்துடும். இது எஸ்பி ஸ்டாலின் சார் சொல்றாங்க. ஸ்டாலின் பேர் வச்சிருவங்க இப்படி இருப்பாங்களான்னு டவுட்டா இருக்கு எனக்கு. வேற ஒன்றும் இல்லை, இருக்கலாம் வாய்ப்பு இல்ல. ஸ்டாலின்றது மிகப்பெரிய போராளியுடைய பேரு தெரியுமா? அது ஹிஸ்டரி படி பாத்தீங்கன்னா ஸ்டாலின்ற பேர் எதுக்காக வச்சானா அது பெரிய கண்டென்ட். அதுக்கு நம்ம ரொம்ப டீப்பா போட வேணாம். ஏன் இந்த மாதிரி வந்து அவரு அசால்ட்டா சிம்பிளா சொல்லிடுறாரு, தவறான தகவல், தவறான கருத்து, அதுக்கு நான் விளக்கம் உண்டு சார். உங்க மேல தப்பு இருக்கலாம் சார், அவர் மேல தப்பு இருக்கும் சார், தெய்வம் விளக்கம் ஒன்று கொடுக்கலாம்ல. கொடுத்தானா பொதுமக்கள் எங்களுக்கும் சரி அவர் மேல தப்புன்னு சொல்லி தெரிய வரும்ல. நீங்க சிம்பிளா ஒரே வேர்ட்ல முடிச்சிடுறீங்க. இதை பத்தி பேசுறது நம்மளுக்கு யோசிக்க வேண்டியதுனா போலீஸ்க்கு அந்த கதி, நம்மள என்ன பண்றது? அந்த போலீஸ்காரங்க என்னன்னா இவங்க மேல டிசைட் திரும்ப பாத்துருக்காங்க. இவரு என்ன பண்ணிட்டாரு, என் வேலை போனாலும் பரவாயில்ல, என்ன பண்ணாலும் பரவாயில்ல, என் உயிருக்கு ஆபத்தாலும் பரவாயில்ல, நான் இதை எடுத்து கேட்பேன்னு கேட்குறேன். அது தில்லு அவுட்டு. நிச்சயமா ஒரிஜினல் படத்தை பார்த்த சிங்கம் சூர்யா, சிறுத்தை சிவான்ற மாதிரி போகாம உண்மையானமே ஒரு சிங்கம் சூர்யாவோட தாண்டி ஒரு ரியல் லைஃப் போலீஸா வந்து கட்ஸோட வந்து எனக்கு நான் கை கரைப்படையாத கையே இந்த ஏசி மேல ஒரு ஏசி ஒன்று வாங்கி மாட்டுறாங்க போல இருக்கு. அந்த ஏசி லெஞ்ச பணத்தெல்லாம் வாங்கினது ஏன் போலீஸ்காரங்க லெஞ்சம் வாங்குறதே இல்லையா? லெஞ்சம் வாங்குறதை ஆதரிச்சு பேசலாங்க, லெஞ்சம் வாங்குறதே இல்லையா? இதை மட்டும் குறிப்பிட்டு பேசணும். அவர் லெஞ்சம் வாங்கலன்னு அவர் சொல்றாரு. எதுக்காக குறிப்பிட்டு பேசணும்? அதுக்கு ரீசன் ஒண்ணுதான், ஏதாவது ஒரு பழி சுமத்தி அவர் வெளியே அனுப்பணும். அவரே சொல்றாரு, எனக்கு ஏதாவது ஒரு பிரிவு தூக்கி போடுங்க, நான் இங்க வேலை பார்க்க விரும்பல அப்படின்றாரு. அப்ப எந்த அளவுக்கு ஒரு மனக்குமுறல ஒரு ஆள் பேசணும்? அப்ப அவர் பேசுற உண்மை இருக்குல்ல. சாதாரண மக்களுக்கே இவ்வளவு ஒரு அழுத்தம் தொந்தரவு கொடுக்குறாங்கன்னா ஒரு போலீஸ் அதிகாரிக்கு தொந்தரவு கொடுக்கும். அந்த போலீஸ் அதிகாரியே சரியான முறையில் போராட கூட முடியாது. பரவாயில்ல சார், போலீஸ் ஒரு விஷயம்னா போலீஸ் தான் போய் கேட்கறான். போலீஸ்க்கே பிரச்சனை யார்கிட்ட போக முடியும்? அதுக்கே அவர் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு, யாரும் உயரதிகாரிகிட்ட கொடுத்துருக்காங்க. ஏன்னா என்ன காரணம், பவர் செல்லுபடி ஆக மாட்டேங்குது. அவங்களுக்கு தெரியும் எங்க சொன்ன விஷயம் அவனா அப்படி இருந்துமே அவருக்கே வேலை செய்யும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுதா, இங்க ஏன் திரும்ப அந்த பிரச்சனை நடக்குது? ஒரு பக்கம் பணம், ஏன்னா அந்த மது இந்த பார் நடத்துறவங்க பணம் உள்ள போகும். இவர் மூலமா பணம் போலன்றதான் பிரச்சனையே. ஸ்டேஷனுக்கு பணம் போலன்றதான் மிகப்பெரிய பிரச்சனையாவே இருக்கு. ஆனா அந்த பார் இந்த ஒரு 23 பார் மூட்டிருக்காரு. கொஞ்சம் நெஞ்ச பார் இல்ல, 48 பார் பர்மிஷன் இல்லாம நடந்த. ஏன்னா அது வந்து காரைக்கால் பக்கத்துல நாங்க மயிலாடுதுறை எல்லாம் காரைக்கால் பக்கம் ஈஸியா கொண்டு வந்து வச்சு இப்படி வியாபாரம் பண்ணலாம். 23 26 பார லைசன்ஸ் இல்லாத பாரை மூடி 1500 பேர் மேல கேஸ் போட்டிருக்கு. என்ன கேஸுங்க போட்டாரு அவரு? இந்த மாதிரி அனாவசிய கேஸ் பிடிச்சி போட்டாரா? இந்த மாதிரி இந்த கொண்டாங்களே யாரு அது, இவர் அஜித்குமார் செத்தாரு, அந்த மாதிரி அனாவசிய கேஸ் போட்டு பிடிச்சாரா? மதுவை எதிர்த்து இல்லீகலா நடத்துறவங்க மேல கேஸ் போட்டு பிடிச்சிருக்காரு. இவரை நீங்க பாராட்டி அவருக்கு அவார்டு தரலாம் பரவாயில்ல. இந்த மாதிரி ஒரு நேர்மையை நடந்துக்கிறவங்களை பொறுத்து கேட்டீங்கன்னா இப்ப ஆளுங்கட்சியோட சப்போர்ட் இருக்கா, ஆளுங்கட்சி ப்ரெஷர் இருக்கா? ஆனா இந்த நிலைமையிலேயே அவர் எப்படி பேசுறாருன்னா, இது வந்து கட்சி சார்பா சிஎம் சார்ல வந்து நல்லதா செய்ய சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு சில அதிகாரிகளால தான் அந்த ஆட்சிக்கே கேடா இருக்குன்ட்டு அந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு. அவர் தெளிவா இருக்காரு, அவருக்கு தெளிவா இருக்காரு. ஏன்னா நமக்கு மேலேருந்து ப்ரெஷர் வரல. ப்ரெஷர் எப்படி இது மூலமா கூட வரலாம், ஆமா எப்படி நம்ம தெரியல. இப்ப என்னன்னா இப்ப நம்ம சொல்ற விஷயம் சுத்தி வளைச்சு நம்ம எங்க பேசுறோம்னா கவர்மெண்ட் பேச போறோம். ஆமா கவர்மெண்ட் தான் வரும். ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு போலீஸ் அதிகாரிகள் இயங்குறாங்க. எல்லா சட்டம் இப்ப கவர்மெண்ட் சம்பளம் தானே வாங்குறாங்க. இப்ப போலீஸ்காரங்க இருக்காங்கல்ல, கவர்மெண்ட் சம்பளம் தான் வாங்குறாங்க. கவர்மெண்ட் சம்பளம் ஏதுங்க? எங்களை மாதிரி டாக்ஸ் தானே. கவர்மெண்ட் டாக்ஸ் தான். கவர்மெண்ட்டே நம்ம தாங்க. ஏன் நம்ம விஷயம் ஒரு ஆளும் பயப்பட மாட்டோம். இதான் மிகப்பெரிய தப்பு. பயப்படுறாங்க. ஏன் பயப்படணும்? சாவு ஒண்ணுதாங்க. அடிச்சாலும் கொண்டாலும் சாவு ஒண்ணுதான். எதுக்கு பயப்படாதீங்க. இந்த மாதிரி விஷயங்களை தயவு செஞ்சு வெளில வந்து கேளுங்க. இப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க கேள்வி கேட்காம மறைச்சு உள்ள வைக்க எவ்வளவு பிரச்சனை தரமாகும். இன்னைக்கு அதிகாரிகள் கவர்மெண்ட் சம்பளம் வாங்கினா கவர்மெண்ட் கண்ட்ரோலா இருக்காங்க. அந்த கவர்மெண்ட் இந்த சாதாரண விஷயத்துக்கு இவருக்கு என்ன நீதி கொடுக்க போகுது? ஒரு போலீஸால நீதி கிடைக்கல. அதே மாதிரி பொதுமக்கள் வந்து கேள்வி கேட்க மாட்டீங்க, கேள்வி எழுப்புங்க. போய் இன்னும் ஏன் பிரச்சனை எடுக்கணும் மக்கள். அதாவது சார் நம்ம தப்பு பண்ணல, நம்ம வந்து யாரையும் அடிக்கல, யாரையும் கொல்லல. இப்ப அவங்க போலீஸ்கார் என்ன பண்ணுவானா, ஏதாவது கேள்வி கேட்டா தூக்கிட்டு போய் கொல்லுறானா. ஒட்டுமொத்தமா எல்லாருமே கேளுங்க, எப்படி எல்லாருமே கொல்லுவானோ ஒரு லெவலுக்கு மேல இல்லைங்க. நியாயமா பாயிண்டா உண்மையா நீங்க பேசுறவங்க எல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. பண்ண எப்படிங்க அவங்க அனாவசியமா கொலை? அது இன்னும் தெரியுமா, எல்லா போலீஸ்காரங்களும் இந்த மாதிரி அதிகாரிகள் எத்தனை பேர் இருக்காங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒரு ஸ்டேஷன்ல நேர்மையா அது இருக்கதான் செய்யறாங்க. மனசாட்சிப்படி செயல்படுறாங்க. அவங்களுக்கு ப்ரெஷர் வரும். கொஞ்சம் சாமி மாதிரி சாமி படம் பார்த்தல ப்ரெஷர் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணி அந்த மாதிரி போலீஸ் இருக்கதான் செய்யறாங்க. எப்படின்னா நேர்மையாகவும் செயல்படணும், அவங்களும் வளைஞ்சு கொடுக்கணும். அந்த மாதிரி நல்ல போலீஸ்காரர்கள் இருக்கதான் செய்யறாங்க. வேற வழி கிடையாது. இந்த மாதிரி விஷயத்துக்கு கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்தாதான் சில விஷயம் ஓட்ட முடியும். நம்ம அதே நேர்மையும் தவறக்கூடாதுன்னு இருக்கவங்க ஸ்டேஷனுக்கு ஒருத்தவங்களா கண்டிப்பா இருப்பாங்க.
இருக்காங்க இல்லாம கிடையாது. இல்ல இருக்காங்க. அந்த மாதிரி இருக்காங்க. அந்த மாதிரி இந்த போலீஸ் நம்பி போங்க. ஒருத்தருமே வந்து சரியா வேலை பார்க்க முடியல இந்த மாதிரி ஆட்களால. வேலை செய்ய முடியாது. பாருங்க மேலதிகாரியே சொல்லும் போது இப்ப இவர் டிஎஸ்பிக்கு மேல எஸ்பி இருக்காங்க. அவங்க எஸ்பியே கமாண்ட் கொடுக்கும்போது இவங்க என்ன பண்ண முடியும்? ஒபே த ஆர்டர் தான். ஆமா, அஜித் குமார் அடிச்சு கொள்ளு, ஒபே த ஆர்டர். ஓகே அடிச்சு கொண்டுறேன். அடுத்து இவன் தங்க நகை திருட்டான், இவன் மேல பொய் வழக்கு போடு, ஓகே போட்டுறேன். ஏன் சார் கவர்மெண்ட் இதெல்லாம் ஏன் சார் கவர்மெண்ட் கேள்வி நம்ம சுத்தி வளர்ச்சி கேட்கிற விஷயம் தான், ஏன் கவர்மெண்ட் கேள்வி கேட்க மாட்டேது? ஆமா, இவங்களுக்கு உடனடி ஆக்ஷன் எடுத்து அது ஒண்ணு யார் வேலை செய்ய தடுத்து இவர் தான். அப்ப அவர் மேல இப்ப என்ன நடவடிக்கை அதை எடுக்கணும்ல? ஆதாரத்தோட சொல்றாங்க. இது இல்லைங்க, எல்லா வழக்கிலும் நம்ம சொல்ல அது பாதிக்கப்பட்ட போலீஸ்கார மேல சொல்றாங்க. அது வித்து பேரோட சொல்றாங்க. ஏன் அதுக்கு ஒரு என்கொயரி செஷன் ஏன் போட மாட்டீங்க சார்? கொஞ்சம் கொஞ்சமா தமிழ்நாட்டு காவல்துறை மேல கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை எல்லாம் இழந்துட்டு இருக்காங்க. சிபிசிஐடி மரியாதையே கிடையாது. இப்பெல்லாம் போலீஸ் பார்த்தா என்ன, அந்த போலீஸார் பார்த்தா இப்பெல்லாம் பயமா இருக்கு. பயமா ஏன் போலீஸ் பயத்தை ஏற்படுத்தமா வைக்கிறீங்க? போலீஸ்காரங்க அப்ப டீச்சரா கிடையாது இல்ல, அவங்க நமக்கு வந்து பாதுகாப்பா இருக்கணும். அங்க பாதுகாவலர் நம்மளுக்குலாம் அவங்க. ஆனா அவங்கள பார்த்து பயப்படுற நிலைமைக்கு இன்னைக்கு அவங்களே கொண்டு விட்டாங்க. ஆனா போலீஸ்காரெல்லாம் பார்த்தா மதிப்பே மரியாதை வரமாட்டுது. காவல்துறை உங்க நண்பன் சொல்லிட்டு விவேக் சார் தான் ட்ரெண்ட் ஆகுனாரு, காவல்துறை நண்பன் சொல்லிட்டு. ஆனா நமக்கும் வந்து உண்மையா போலீஸ்காரங்க எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. சில விஷயங்கள் பந்தோபஸ்து அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன் உங்க துறைகள்ல நீங்க ஒரு உத்தமான புனிதமான தொழில் இருக்கக்கூடிய ஆளுங்க தெரியுமா? ஏன் இதை வந்து ஒரு சில அதிகாரிகள் இந்த மாதிரி இருக்கிறதால பெரிய என்ன சொல்றது, நாட்டுக்கும் வீட்டுக்கும் மது கேடுன்ற மாதிரி நம்மளுக்கும் இது கேடா இருக்கு. இனிமே இந்த மாதிரி விஷயம் நடக்காம பாத்துங்க. ஆமா, முடிஞ்ச வரைக்கும் அந்த அதிகாரி எனக்கு தெரிஞ்ச அவர் பேசுறதை பார்க்க வரைக்கும் அவர் நல்ல அதிகாரியே தெரியுறாரு. அவருக்கான நியாயத்தை நம்மள மாதிரி ஆட்கள் தான் கண்டிப்பா வந்து நியூஸ் ட்ரெண்ட் ஆகாதான் அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்றது சிஎம் சார். ஏன்னா அவர் பரப்புரையில் இருக்காருல்ல, இப்ப அவருக்கு தெரியாது. காதில் வைங்க, வச்சாலும் மது சம்பந்தத்துல வேற ஏதாவது வழக்கினா கூட செயல்படுவாங்க. மதுனாலே அவங்க தான், மது உற்பத்தி பண்றதே அவங்க தான். நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப இவல எங்க உங்க சப்போர்ட் கிடைக்க போகுது? சரி போங்க. சரி, பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. முடிச்சுக்கோம். நன்றி வணக்கம்.